ஒரு சாதாரண குடும்பத்தின் சமையலறையில் எரியும் அந்த சிறிய தீப்பொறி அது வெறும் அடுப்பின் தீ இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை செலவு, ஒரு அம்மாவோட தினசரி போராட்டம், ஒரு நடுத்தர குடும்பத்தோட பொருளாதார நிலை. இந்த மூணையும் தீர்மானிக்கும் முக்கியமான சக்தினே சொல்லலாம். இந்தியாவில் கோடிக்கணக்கான குடும்பங்களில் காலை ஒரு கேஸ் அடுப்போட சத்தத்தோடு தான் தொடங்குது. ஆனால் அந்த அடுப்பை எரிய வைக்கும் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்ந்தாலோ இல்லை குறைஞ்சாலோ அதன் தாக்கம் பார்த்திங்கன்னா நேரடியாக மக்களோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதுனே சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா உலக அரசியல் பதற்றங்கள், கச்சா எண்ணெயோட விலை உயர்வு, போர்கள், போக்குவரத்து செலவுகள் போன்ற காரணங்களால் கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து மக்கள் சுமையை அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் இருந்து உலகளாவிய நிகழ்வுகள் எரிசக்தி சந்தையை அதிரச் செய்து எல்பிஜி விலையை பல மடங்கு உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கு, இஸ்ரேலு, அமெரிக்கா வார்லையும் இது மாதிரி பல மடங்கு எல்பிஜியோட கேஸ் விலையை உயர்த்திருக்குன்னு சொல்லலாம். இதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழை குடும்பங்களுக்கு உதவியாக பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா போன்ற திட்டங்கள் வந்தாலும் சிலிண்டர் விலை உயர்வும் இன்னும் மக்களோட முக்கிய கவலையாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ ஒரு பெரிய செய்தி வெளியாயிருக்கு. கேஸ் சிலிண்டர் விலை சுமார் 317 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த முன்மொழிவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசிடம் சென்றுள்ளதாக கூறப்படுது. இந்த ஒரு செய்தி இந்தியாவின் கோடிக்கணக்கான குடும்பங்களின் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். உண்மையில் இந்த விலை குறையுமா? அதன் பின்னால் என்ன அரசியல் பொருளாதாரம் இருக்கு? உலக எரிசக்தி சந்தை காரணிகள் இருக்கின்றன. இந்த வீடியோவில் நாம் எல்பிஜி விலை வரலாறு முதல் உலக போர்களின் தாக்கம் வரை அனைத்துமே ஆழமாக புரிந்து கொள்ள போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த செய்தியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர் விலை எப்படி உருவாச்சு, ஏன் உயருது, ஏன் சில நேரங்களில் குறைக்கவும் படுது, அதுக்கு பின்னாடி இருக்கும் உலக அரசியல் என்ன, இந்திய அரசினோட கொள்கைகள் என்ன, வரி அமைப்பு என்ன, போர் காரணிகள் என்ன, தேர்தல் அரசியல் ஆகிய அனைத்தையுமே ஒன்றாக பார்க்க வேண்டும். இது எல்லாத்தையுமே நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி பயன்பாடு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா சுமார் 1980 90களில் நகரங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 2000க்கு பிறகு தான் மத்திய அரசு மானியம் வழங்கியதால் கிராமப்புறங்களிலும் வேகமாக பரவிச்சு இந்த எல்பிஜி சிஸ்டம். அதுவும் குறிப்பாக 2014க்கு பிறகு தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் கொண்டு வந்து கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டது. ஸோ இதனால் அந்த எல்பிஜி பயன்பாடு இந்தியாவிலும் பெரிதும் அதிகரித்துனே சொல்லலாம். ஆனால் எல்பிஜி விலை முழுவதுமே இந்தியா தீர்மானிப்பதில்லைங்க. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி விலை, டாலர் மதிப்பு, கப்பல் போக்குவரத்து செலவு, இது எல்லாமே நேரடியாக தாக்கம் செலுத்துதுன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா 2022 தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் வார் உலக எரிசக்தி சந்தையை கடுமையாக பாதிச்சது. அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கிற வார், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இன்னும் அதிகமாக பாதிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா தான் உலகின் பெரிய எரிவாயு மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியாளர்களில் ஒன்று என்பதால் அந்த போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்பிஜி, எல்என்ஜி மற்றும் கச்சா எண்ணெய் விலை திடீர்னு உயர்ந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக இப்போது ஈராக் இருக்குது. ஸோ அந்த ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இது மாதிரி போர் நடந்துட்டு இருக்கிறனால அந்த எரிவாயு என்ற எண்ணெய் ஏற்றுமதியாளர்கள் வந்து அந்த உலக எரிசக்தி சந்தையை வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் விலை வந்து திடீர்னு உயர்ந்திருக்கு, டிராஸ்டிக்காக ரெடியூஸும் ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட அரசியல் பதற்றங்கள், கடல் போக்குவரத்து சிக்கல்கள், கப்பல் காப்பீட்டு செலவுகள் அதிகரித்து போன்ற காரணங்களும் எல்பிஜி விலையை உயர்த்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி விலை நிர்ணயத்தில் மத்திய அரசு வரி மற்றும் மானியம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம்.
ஸோ வீட்டுக்கு கொடுக்குற எல்பிஜி மீது சுமார் 5% ஜிஎஸ்டி இருக்கும்போது வர்த்தக பயன்பாட்டிற்கு 19 கிலோ சிலிண்டர் மீது 18% வரைக்கும் ஜிஎஸ்டி இருக்குங்க. இதனால தான் ஹோட்டல்கள், டீ கடைகள், உணவகங்கள் போன்ற சிறு தொழில்களுக்கு செலவு அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த சூழலில் வணிகர் சங்கங்கள் அண்ட் ஆல்சோ வர்த்தக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையில் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, வர்த்தக எல்பிஜி சிலிண்டர் மீது உள்ள வரியை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த கோரிக்கை நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசிடம் சென்றிருக்கு. அந்த வரி குறைக்கப்பட்டால் இல்லை மானியம் அளிக்கப்பட்டால் வர்த்தக சிலிண்டர் விலை சுமார் 317 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வட்டாரங்கள் கூறுறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில், கேட்ரிங்கு, சிறு உணவகங்கள் போன்ற துறைகளுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ட்டு மக்கள் அனைவருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. அதன் தாக்கமாக தான் உணவுப் பொருட்களோட விலை குறையலாம். ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முடிவு இல்லைங்க. மத்திய அரசு வரி மாற்றம் அல்லது மானியம் அறிவித்த பிறகுதான் அந்த குறைப்பு நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க. இந்தியாவில் எல்பிஜி விலை மாற்றம் பெரும்பாலும் அரசியல், உலக எரிசக்தி சந்தை, தேர்தல் சூழ்நிலை, மக்களோட வாழ்வாதாரம் ஆகிய அனைத்துமே இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார விவகாரம்னே சொல்லலாம். அதனால தான் தேர்தல் காலங்களில் எல்பிஜி விலை மானியம், இலவச இணைப்பு போன்றவை அரசியல் விவாதமாக மாறுவதும் சாதாரண விஷயமாகிவிட்டதுங்க. தற்போது வெளியாகியுள்ள 317 ரூபாய் குறைப்பு பற்றிய தகவலும் அதே வகையில் மக்கள் எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது. ஸோ ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதன் உண்மையான தாக்கம் தெரியும் இடம் ஒரு சாதாரண குடும்பத்தின் சமையல் அறையில் தாங்க. அந்த சமையல் அறையில் எரியும் எல்பிஜி அடுப்பு தான் மக்களோட தினசரி வாழ்க்கையை இயக்குகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்ந்தாலோ இல்லை குறைந்தாலோ அது ஒரு சாதாரண செய்திலாம் கிடையாது. அது கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடும் விஷயம்னே சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளில் உலக அரசியல் பதற்றங்கள், எரிசக்தி பற்றாக்குறை, குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் வார், ஈரான் அமெரிக்கா வார் போன்ற காரணமாக எல்பிஜி விலை பல முறை உயர்ந்தோ மக்கள் மீது சுமை அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஏழை குடும்பங்களுக்கு உதவியாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா போன்ற திட்டங்கள் ஒரு சமூக மாற்றத்தையும் உருவாக்கியிருக்கு. ஸோ இப்போ 317 ரூபாய் வரை விலை குறையலாம் அப்படிங்கிற தகவல் வெளிந்துள்ள நிலையில் அந்த முன்மொழிவு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் முடிவை காத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த முடிவு எப்போ வரும், உண்மையில் விலை குறையுமா என்பது தான் இன்னும் தெரியவில்லை. அண்ட் ஆல்சோ அது புரியாத புதிராகவே இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன், எல்பிஜி விலை என்பது ஒரு எரிபொருள் விலை மட்டும் இல்லைங்க. அது மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நாட்டின் பொருளாதார திசையையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அளவுகோல்னே சொல்லலாம். அதனால தான் இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏன்னா சமையல் அறையில் எரியும் அந்த சிறிய தீப்பொறி உண்மையில் ஒரு நாட்டின் பொருளாதார கதையை சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன், நம்ம வீட்டுடைய மகளிரும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.